கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, வருடத்தின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்க உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அழைப்பும் பொறுப்பும் என்ற ஒரு சிறிய தலைப்பில் இன்று நம்முடைய சிந்தனையை தூண்ட ஆண்டவர் அழைக்கிறார். 3 வாசகங்களும் ஒரே கருத்தைத்தான் மையப்படுத்தி பேசுகின்றன. அழைப்பை பற்றி அல்லது அழைத்தலை பற்றி என்று கூறலாம். அழைப்பும் கொடுத்த பொறுப்பும் என்று இவை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசையா கனவின் வழியாக அழைக்கப்பட்டார். நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகிறார், பொறுப்பு. திருத்தூதர் பவுல் காட்சி வழியாக உயிர்த்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார், அழைக்கப்பட்டார். உயிர்த்த ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற பொறுப்பு பெறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பேதுரு மீன்பிடி நிகழ்வு வழியாக ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார், அழைக்கப்படுகிறார். நீ இனி மனிதர்களை பிடிப்பவராவாய் என்று அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அழைப்பு பொறுப்பை தருகிறது. அழைப்பவர் இறைவன், பொறுப்பு நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கான கருவிகளாக நம்மை மாற்றுகிறார். இதுதான் நம்முடைய பொறுப்பு. சற்று விரிவாக பார்ப்போம். நற்செய்தி அறிவிப்பவர்கள் அல்லது இறைவனது திருவுளத்தை வெளிக்கொணர்கிறவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தங்களை தகுதியற்றவர்களாக, பாவிகள் என்று எண்ணுவது இயற்கையாக எழுகின்ற ஒரு எண்ணம். எதற்காக இந்த தகுதியற்ற நிலை ஏற்படுகிறது என்றால், அச்சம் அல்லது ஒரு விதமான பயம், என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்ற ஒரு சிறிய நெருடல். இதைத்தான் விடுதலை பயண நூல்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் மோசே வழியாக நாம் இதை பார்க்கிறோம். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். பார்வோன் மிகப்பெரிய அரசன், அவனிடம் எப்படி செல்வது என்று சற்று தடுமாறி போகிறார். ஆக இந்த யதார்த்தமான இந்த அச்சம், பயம் அழைத்தலில் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்தை தருகிறது. இறைவன் அவர்களுக்கு ஊட்டமளித்து உற்சாகம் தந்து உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பயத்தையும் அச்சத்தையும் மாற்றுகிறார். அப்படி மாறியவர் தான் எரேமியா சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 1வது 18-19 வசனங்களில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயா அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிரான அரண்சூழ் நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். எல்லாருக்கும் போய் நீ இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும், இறைவனுடைய திருவுளத்தை அறிவிக்க வேண்டும். எல்லோரும், யாரையும் விடலை, எல்லாரும் A to Z அனைவரையும் உள்ளே தள்ளுகிறார். பயந்தவருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்களால், ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் அழைத்தலையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தருகின்ற அச்சாரம். இதைத்தான் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே மிக அழகாக சொல்லுகிறார். நான் எதற்காக வந்திருக்கிறேன்? யோவான் எழுதிய நற்செய்தி 4:34. இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு. ஆகவே அந்த அளவிற்கு உணவு என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடியவர் அந்த இறைவன். அவர்தான் எனக்கு எல்லாம் செய்கிறார்.
அவரோடு தான் நான் இணைந்து எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அஞ்சாதே, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன். புனித பவுலடியாரும் இதைத்தான் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று. ஆக கடவுளையே, இறைவனையே நம்பி இறை துணையோடு இந்த அழைத்தலையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த அழைத்தலையும் பொறுப்பையும் புரிந்து கொண்டவர்களுக்கு இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அவர்களை பயிற்றுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு உறுதி அளித்து அவர்களோடு இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அதாவது அவருக்கு பிறகு அந்த விழுமியங்களை, இறை பணியை அவர்கள் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த உணவாக மாறக்கூடிய இறை வார்த்தை, விழுமியங்கள் தன்னுடைய வாழ்வாக மாறக்கூடிய அளவிற்கு, நான் யோவானிலே படித்து காட்டியதைப் போல அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொறுப்போடு செயலாற்ற அவர் அழைத்திருக்கிறார். இதுவரை நான் சொன்னது விவிலியம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இந்த அழைத்தலை பெரும்பாலும் எல்லோரும் சாமியாராக போகணும், சிஸ்டராக போகணும், இதுதான் அழைத்தல் என்று நினைக்கிறோம். திருமணத்தில் இருப்பதோ அல்லது தனியாரத்தில் இருப்பதோ அழைத்தலாக நாம் நினைப்பதில்லை. அது அல்ல வாழ்வு. எதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறாரோ, எதை இறைவன் நமக்கு தருகிறாரோ அதுதான் வாழ்வாக அமைய வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே நம்முடைய குழந்தைகளை அதற்காக அழைத்தலை பற்றி, அது இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அவர்களுக்கு தெளிவானதை சொல்லித்தர வேண்டும். எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை அவர்கள் தேர்ந்தெடுத்த பிற்பாடு இறைவனுடைய அருட்கரம் அவர்களோடு என்றும் இருக்கும். சும்மா விளையாட்டாக இங்கே என்னுடைய அறைக்கு அலுவலகத்துக்கு வரக்கூடிய சிறிய குழந்தைகளை பெற்றோரோடு வைத்து, கொஞ்சம் கையை காட்டுங்க, எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பொய் டூப்பு, சும்மாவாது கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமாக குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் தருவதற்காக, நீ சாமியாராக போவ, நீ சிஸ்டராக போவ அப்படின்னு சொல்லி 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கீழே படிக்கிற பிள்ளைங்களை கையை காட்ட சொல்லி, நீ கோவப்படுவ, இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ண, இதெல்லாம் யதார்த்தமாக எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னே, அப்படியே சொல்கிறீங்க ஃபாதர், கரெக்டாக சொல்கிறீங்க ஃபாதர், இவன் கோவக்காரன் தான் ஃபாதர், அழுதே சாதிக்கிறான் ஃபாதர், இதெல்லாம் யதார்த்தமாக குழந்தைகள்கிட்ட இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய கருத்து கடைசியில் அப்படி இப்படி கையை உருட்டி, இந்த பையன் சாமியாராக போவோம் போல இருக்கே, இந்த குழந்தை துறவியாக போகும் போல இருக்கே அப்படின்னா, ஃபாதர் நான் ஃபாதர், இவ்வளோ நேரம் கரெக்டாக சொன்னீங்க ஃபாதர், நல்லா இருந்துச்சு ஃபாதர், ஆனால் இது சாமியாராக போவான் சிஸ்டராக போவான்னு சொல்கிறீங்களே, அதுதான் ஃபாதர் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிமா. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு பெரிய இன்ஜினியராக அங்கே போவான் இங்கே போவான், ஏரோநாட்டிக்கெலாம் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீங்கள் பொசுக்குன்னு சாமியாராக போவான்னு சொல்கிறீங்களே ஃபாதருங்கிறான். ஆக இந்த அழைத்தலில் சாமியாராக போவாங்கிறது இப்போ இந்த காலத்தில் ஒத்து வருமா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் அந்த மாதிரி ஏன் வேண்டாங்கிறீங்க, ஒரே பையங்கிறதுக்காகவா? இப்போலாம் திருச்சபையில் மாற்றிக்கிட்டாங்க எல்லாம். நம்ம கடைசி காலத்தில் உங்கள் பையன் கூட நீங்கள் இருக்கலாம், அவனோடையே இருந்து நீங்கள் இறுதி வரை அவர் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் கூட, இருந்தாலும் வேண்டாம் ஃபாதர், அவனுக்கு விருப்பம் இருந்தால் போட்டும் ஃபாதர், அவனுக்கு அப்படிலாம் இருக்காது ஃபாதர், இவங்க சொல்லுவாங்க, அவனுடைய விருப்பத்தை இவங்களே சொல்லிடுவாங்க, அவனுக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்காது ஃபாதர், போக மாட்டான் ஃபாதர், பொண்ணு போகாது ஃபாதர். 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க போவாங்க ஃபாதர், இவங்க போவாங்க ஃபாதர், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே காட்டி கொடுப்பாங்க. ஆகவே இந்த பொறுப்பு எடுக்க பல நேரங்களில் பெற்றோர்கள் தயங்குகிறார்கள். பெற்றோருக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாம் தடுமாறி போகிறோம். ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பையன் சாமியாராக போகணுன்னு ரொம்ப ஆசை, ஒரே பையன் ஒரே பொண்ணு, சாமியாராக போகணுன்னு பிடிவாதமாக படிக்கிறப்ப சொல்லியிருக்கார். வேண்டா வெறுப்பாக பெற்றோர்கள் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது படிக்க போனான். கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் இவங்க அப்பாவே போய் அந்த ஃபாதர்கிட்ட, இவன் சாமியாராக மாட்டான் ஃபாதர், நீங்கள் ஏன் ஃபாதர் அவனை தொல்லை பண்ணுறீங்க, எனக்கும் அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த பையனும் வந்துட்டான், படித்தார், நல்லா படித்தார், ஆண்டவர் அவருக்கு நிறைய அறிவை தந்திருந்தார், உயர் பதவிகளை பெற்றிருந்தார், நிறைய வேலைகளை செய்தார்,
நல்ல உயர்ந்த பதவியிலே இருந்தார். ஆனாலும் அவர் திருமணம் செய்து கொள்ள சிறிதும் விரும்பவே இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், எனக்கு அதில் அழைத்தல் இருப்பதாக நான் திருமணத்தை பார்த்தோ பெண்களை பார்த்தோ பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. ஆனால் அதிலே ஒரு வாழ்வு எனக்கு இருப்பதாக நான் உணரவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்லுகிறார். பிறகு அவர் அவரிடம் தந்தையிடம் பேசிய பொழுது இறுதியாக ஒரு 5-6 ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு தந்தை ஒத்துக்கொள்கிறார். அவர்கிட்ட கேட்டோம், என்ன இப்படி செய்றீங்களே அப்படின்னப்ப, இறுதியாக என்னுடைய மகனுக்கு எது விருப்பமோ அதையே அவன் செய்யட்டும் ஃபாதர், நான் விட்டு கொடுக்குறேன், அவனுடைய அறியாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நீ உடனே போய் செமினாரில் சேர்ந்துக்க, சாமியாராய் படின்னு. புரிந்து கொள்வதற்குத்தான் நாம் தடுமாறுகிறோம். அழைத்தலையும் அதிலிருந்து வரக்கூடிய பொறுப்புகளை இல்லறமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் அதில் புரிந்து ஏற்று வாழ தடுமாறி போகிறோம். ஆகவே வாழ முடியும், இந்த அழைத்தலை ஆண்டவர் சொல்லுகின்ற பாணியிலே புரிந்து கொள்ள முடியும் என்பதை ஒரு சில வாக்கியங்களை படித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பெற்றோருக்காகவே சொல்லுகிறேன். குழந்தைகளுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எது தேவையோ அதை நாம் செய்து தர இறைவனிடம் என்று சிறப்பாக ஜெபிப்போம். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் புனித பவுலடியார் 5வது அதிகாரம் 19-24 வசனத்தில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இதுதான் அழைத்தல் ஆரம்பம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமையிலுமிருந்து விடுபட்டு விலகுங்கள் சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா 24, உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், இதை செய்து முடிப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரொம்பவும் இது பண்ண வேண்டாம். அவர்களுக்கு ஆசை இருந்தால் போகட்டும், அல்லது எந்த வாழ்வை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த வாழ்விலே அவர்களுக்கு தனி அறத்தை பற்றி நாம் சொல்லித் தருவோம். எப்படி வாழ வேண்டும், ஜாதியத்தை எப்படி ஒழிப்பது, இதை எப்படி அழிப்பது, எது தேவையில்லாத சிந்தனைகள், போட்டி, பொறாமை, அது இது, இவைகளை எப்படி ஒழித்து நல்லவனாக வாழ முடியும் என்ற அந்த அறத்தையாவது நாம் சொல்லித்தர வேண்டும். வெறும் படிப்போடு கூட நின்று விடாமல் இதையும் சற்று ஆழமாக அவர்களுக்கு நாம் சொல்லி தந்தால் இறைவன் நமக்கு அருள் புரிவார். மீண்டும் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறு நாம் படிக்கிறோம். என் வார்த்தைகள் அல்ல. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. இல்லறத்திற்கும் துறவரத்திற்கும் தனி அறத்திற்கும் எந்த அறத்திற்காக நம்ம அழைத்திருக்கிறாரோ அந்த அறத்திலே வாழ நமக்கு அருள் பொழிந்திருக்கிறார். அந்த அறத்திலே வாழ அந்த அருளில் நாம் ஒருவேளை நிலைத்திருக்காவிட்டால் அந்த அருளை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர் அதிலே வாழ்வதற்கு இன்னும் அருளை தரப்போகின்றவர். ஆகவேதான் நாம் ஆண்டவரை பற்றி வாழ இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். யோசுவா புத்தகம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படி ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் புரியது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கே, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியர்களுடன் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இதுதான் நம்முடைய வாழ்வாக அமைய வேண்டும். பொறுப்பு. ஆண்டவர் அவரிடம் அழைப்பை தந்தார். பொறுப்போடு இறுதியில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் போனாலும் சரி, யாரும் வாழாவிட்டாலும் சரி, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். இதுதான் நம்முடைய அழைத்தலும் பொறுப்புமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற வாழ்க்கையில் இல்லறமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அழைத்தலை அறிந்து பொறுப்போடு வாழ ஆண்டவரிடம், பொறுப்போடு வாழ்ந்த அன்னை கன்னிமரியாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்விலே, தேர்ந்தெடுத்த வாழ்வில் மகிழ்வோடு அழைத்தலிலே நிலைத்து நின்று அழைத்தலையும் பொறுப்பையும் ஏற்று வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.